சேலம் மாவட்டம் மூணாங்கரடு சமூக நீதி மாணவர் விடுதியில் சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு தரமான உணவு வழங்க வேண்டும் என சமையலர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். மூணாங்கரடு சமூக நீதி மாணவர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டதாக மாணவர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தனர். மாணவர்களின் இந்த பிரச்சினை தொடர்பாக சத்தியம் தொலைக்காட்சியில் நேற்று செய்தி வெளியிடப்பட்டது. சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள் இன்று சம்பந்தப்பட்ட விடுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சமையலர் சீனிவாசன் தரமான உணவினை சமைக்க தவறியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரை சமையலர் பொறுப்பில் இருந்து விடுவித்து மல்லூரில் சமையலராக பணிபுரிந்து வரும் ராஜமாணிக்கம் என்பவர் மூணாங்கரடு மாணவர் விடுதிக்கு சமையலராக பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார். மேலும் விடுதி காப்பாளர் உதயகுமார் மற்றும் சமையலர் சீனிவாசன் ஆகியோருக்கு தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மேல்முறையீடு விதியின்படி 17 படி விளக்க குறிப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். விடுதியின் கழிவறை, சமையலறை ஆகிய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும், உணவு பட்டியலின்படி மாணவர்களுக்கு குறித்த நேரத்தில் தரமான உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கவும் விடுதி காப்பாளருக்கு அறிவுறுத்தினர். விடுதியில் பராமரிக்கப்படும் புகார் பெட்டியினை வாரம் ஒருமுறை திறந்து அதில் கூறப்பட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்யவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. மாணவர்களின் புகார் குறித்து உடனடியாக செய்தி வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க உதவிய சத்தியம் தொலைக்காட்சிக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர்.